செல்ஃபோன்லேருந்து இன்டர்நெட்லேருந்து எல்லா விதமான வசதியும் இருக்கும். அதே ஒரு சமகாலத்தில் எந்த மருத்துவத்துக்கும் கல்விக்காகவும் இயங்கிக்கிட்டு இருக்க ஒரு பாமர மக்களுடைய வாழ்வியலும் இந்த இதில் இருக்குது. ஸோ எல்லாரும் தேட்டருக்கு வந்து பார்த்து இந்த படத்துக்கு ஆதரவு தெரிவிக்கணும். பத்திரிகை நண்பர்களும் ஊடக நண்பர்கள்ட்டையும் உங்கள்கிட்ட ஒரே ஒரு உதவி மட்டும் கேட்குறேன். எத்தனையோ ஒரு நல்ல படைப்புகளை பெரும் படைப்பாக மாற்றி காட்டியிருக்கீங்க. அந்த மாதிரி ஒரு பெரும் படைப்பை மாற்றி காட்ட வேண்டிய கோரிக்கையை உங்ககிட்ட வச்சுக்கிட்டு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம், இனிய மாலை வணக்கம். இங்கே வந்திருக்க அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன். போகி அப்படிங்கிற ஒரு படம் வந்து எங்களுக்கு வந்து ஒரு டாபிக், ஒரு வரமாதிரியான ஒரு படம். இந்த படத்தில் முக்கியமான கருத்துக்கள் வந்து நிறைய இருக்குது. பெண்களுக்கான ஒரு படமாக இந்த படம் இருக்கும். இந்த படத்துக்காக நாங்கள் இயக்குநர்லேருந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ண அனைத்து டெக்னீஷியன்ஸும் அனைத்து ஆர்டிஸ்ட்டுமே வந்து அவ்வளோ உயிரை கொடுத்து உழைச்சி இந்த படத்தை நாங்கள் பண்ணியிருக்கோம். நீங்கள் இவ்வளோ பேர் வந்தது வந்து எனக்கு என்னென்னா ஒரு திருவிழா மாதிரி இருக்குது. இந்த படத்தை வந்து ஒரு வெற்றி படமாக நீங்கள் காட்டிட்டீங்க. ஸோ உங்களுடைய ஆதரவும் இறைவனுடைய அருள் வந்து எங்களுக்கு எப்போவுமே கிடைக்கணும். ஸோ எல்லாருக்குமே எல்லாமே நல்லது சேரட்டும். இந்த வாய்ப்பை கொடுத்ததற்கு எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். அதாவது படம் எடுத்து படைப்பு வந்து நாட்டில் உலகத்தில் மக்களுக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி, அவர்களுக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி, ஒரு பார்வைக்கு போக முன்னாடி மாதத்தில் வச்சா தான் அது அந்த படைப்பே வந்து வெற்றி அடையும். அத்தனை சிறப்புகளும் பாராட்டுகளும் வந்து நீங்கள் தான் காரணம். அவங்களை எல்லாத்தையும் வணங்கிட்டு போகி நண்பர் விஜயசேகரன் நாட்டு பையன் வெற்றி. அதாவது நாங்கள் ஆடியோ லான்ச்சிலே கமலா தேவர் பேசுகிறேன். இவரை மாதிரி ஆளு இதில் வந்து ஒரு பெரிய ப்ரொடியூசர் மட்டும் கிடைச்சா என்ன இன்னைக்கு இருக்கிற பிரம்மாண்ட இயக்குநர்கள்லாம் அடித்து கல்விக்கு போயிடுவார். அப்படிப்பட்ட ஒரு அவ்வளவு சினிமா தொழில்நுட்பம் தெரிஞ்சவர். இதுக்குள்ளே இப்போ ரொம்ப கிட்டத்தட்ட சில வருடங்களாக வந்து பார்த்தீங்கன்னா புரண்டு ரொம்ப சிரமப்பட்டு மலேசியாவில் பல்வேறு சிரமங்களுக்கு இடையில் கொண்டாந்து இந்த படத்தை முன்னாடி வச்சுருக்காரு. அவர் பட்ட கஷ்டம் நான் கூட இருந்து பார்த்தாரு. இது எனக்கு ஒரு கேரக்டர் வேட்பாடு. நான் இது வரைக்கும் சினிமாவுக்கு வந்து போலீஸ் கேரக்டர் நான் செஞ்சதில்லை. முதல்ல எனக்கு விரும்ப மாட்டேங்கிறாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன விஷயம்னா அந்த ஃபர்ஸ்ட் ஹாப் எப்படி போகுது. ஆனால் படம் முடிஞ்சு 1:50 1 மணி நேரம் 52 நிமிஷத்துல எங்கேயாவது ஒரு சிறு ஒரு நொடி கூட தொய்வு இல்லாமல் பார்க்க வைக்கிறார். அது அந்த படத்தோட பெரிய சிறப்பு. செகண்ட் ஹாப் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் எத்தனையோ குடும்ப கதைகள், அண்ணன் தங்கச்சி பாசம், இப்படி பல குடும்ப கதைகளில் பார்த்துருக்கலாம். பாச உணர்ச்சிகளை உணர்வுகள். ஆனால் பல இடங்கள் அந்த படத்தில் வந்து கண்ணுகள் வந்துருக்கிறது. ரொம்ப பிரயத்தனமும் படல. சாதாரண ஒரு சின்ன விஷயங்கள் பார்த்தீங்கன்னா திக்குங்கிற மனசு கண்ணும் நீர் இருக்குது. அப்படி சின்ன விஷயங்களை அப்படி வச்சு ஒரு மிகப்பெரிய விஷயத்தை இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு வெளியே தெரிஞ்சு வெளியே சொல்ல முடியாமல் அதை தடுக்க முடியாமல் அரசாங்கமே வந்து ஒரு மலைச்சு போய் நிற்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுத்துக்கிறாரு. இது ஒரு பெரிய அவர் சொன்ன மாதிரி ஒரு பெரிய மாற்றத்தை இதெல்லாம் அவர் சொல்லிடல. ஆனால் ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாரு. எச்சரிக்கை மக்களுக்கு மட்டுமல்ல, பார்வையாளர்களுக்கு மட்டுமல்ல, அரசாங்கத்துக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாரு இந்த படத்தின் மூலமாக. இதை எல்லாரையும் விட, எழுதின அவரை விட, நடித்த எங்களை விட உங்களுக்கு தான் அந்த அது இயல்புலேயே உங்களுக்கு இருக்கும். கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இந்த டீம் மேலே அன்பும் ஒரு பேரன்பு வச்சு இந்த படத்தை வந்து நீங்கள் வெளியே கொண்டு போகணும். ஆனால் பார்த்த எல்லாருமே படம் பார்ப்போம், பேருக்கு வந்து ஒரு ப்ரெஸ் மீட் அப்படி இப்படின்னு வச்சு ஏதோ இருக்கு அப்படின்ட்டு போகிற விஷயங்கள்லாம் பல இடங்கள் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் எல்லாருமே பார்த்த ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு உங்கள் ரிப்போர்ட்லாம் நீங்கள் சொல்லிடுங்க, அபிப்பிராயங்களை சொல்லியிருக்கீங்க. இதை உங்களுடைய முழு அன்பையும் ஆதரவையும் மக்கள் மத்தியில் இந்த படத்தை சேர்க்க வேணும்.
இந்த டீம் சார்பில் உங்களோட தாழ்படுத்தி கேட்கிறேன். நல்ல சினிமாக்கள், அதாவது புகழுக்காக சினிமா இருப்பாங்க, பணம் சம்பாதிக்க சினிமாவில் இருக்காங்க. ஏன்னா வந்து மதுரையிலேருந்து வந்து சினிமாவுக்குள்ளே கிடந்து 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 சினிமாவே வாழ்க்கையா இவர் என்ன எதிர்பார்க்குறப்பாரு? பெரிய இதன் மூலமாக பெரிய ஒரு பேரைய புகழையோ அல்லது பெரிய பணத்தையோ எதிர்பார்க்காத ஒரு ஆள் உண்மையான சொல்லி அப்படி தனக்குள்ளே இந்த சினிமாக்குள்ளே கிடந்து 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 அப்படியே பார்த்தீங்கன்னா தன்னை அடையாளம் காட்டி இத்தனை வருடம் இந்த அவருடைய சினிமா அனுபவங்கள் சேர்மானங்கள் இல்லை, இதை அடையாளம் காட்டுவதற்கான ஒரு படமாக தான் எடுத்துக்கிறாரு. அவருக்கு உங்களுடைய பேர் ஆதரவு வேணும். இந்த போகி உங்கள் காலடியில் சமர்ப்பிக்கப்படுகிறது. அன்பு சார் எல்லாமே எவ்வளவு வளர்ச்சி நடந்தாலும்